தயாரிப்பாளரும் அறிமுக இயக்குனருமான ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிப்பில் உருவாகி இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ள திரைப்படம் தான் இதய முரளி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியாகியுள்ள இப்படம் எப்படி வந்துள்ளது அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. படத்தின் தொடக்கத்திலேயே அதர்வாவின் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வருது. அதர்வாவினுடைய அம்மா மாமன் நட்டி நடராஜ் திருமணத்திற்கான வேலைகளை எடுத்து செய்து வராங்க. திருமண நாளை நடக்கவிருக்கும் நிலையில மாப்பிள்ளை உடனடியாக வெளிநாட்டிலிருந்து அதர்வா தனது நண்பர்களுடன் கிளம்பி சென்னைக்கு வராரு. வரும் வழியில விமானத்துல பஹத் வாசில பார்க்க அவரிடம் தன்னோட காதலை பத்தி சொல்ல தொடங்குறாரு அதர்வா. பள்ளி பருவத்துல பிரீத்தி முகுந்தனை பார்த்த அதர்வா அவரை காதலிக்க தொடங்குறாரு. டியூஷன் சென்டர், டென்னிஸ் விளையாடும் இடம் என பிரீத்தி செல்லும் இடம் எல்லாத்திற்குமே அதர்வாவும் போறாரு. எப்படியாவது அவளிடம் தன்னோட காதலை சொல்ல வேண்டும் என துடிக்கிறாரு. ஒரு நாள் தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக அதர்வாவை தனது வீட்டிற்கு பிரீத்தி கூப்பிடுறாங்க. அங்கு சென்ற அதர்வா தனது காதலை சொல்ல போகும் நேரத்துல பிரீத்தி ஒருவர் அல்ல இரட்டையர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதனால் வரைக்கும் யார காதலிச்சோம் என்கிற குழப்பத்திற்கு ஆளாகிறாரு அதர்வா. இதனால் பிரீத்தியிடம் அவரால் காதலை சொல்ல முடியாம போகுது. இப்படியே ஆண்டுகள் செல்ல தற்போது சென்னைக்கு வந்து விடுகிறார் அதர்வா. அங்கு மருத்துவ கல்லூரியில் படித்து வரும் கைடு லோகரை பார்த்தவுடனே காதல்ல விழுறாரு. அவரோடு பேசி பழகிறாரு. ஆனா தனது காதலை சொல்ல தயங்கிக்கிட்டே இருக்காரு. கல்லூரி முடிந்து கைடு தனது சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில ரயில் நிலையத்துல தனது காதலை சொல்ல போறாரு அதர்வா. ஆனா அவரால் அந்த காதலை சொல்ல முடியவே இல்லை. இப்படி நேசித்த பெண்களிடம் காதலை சொல்லாம தவிக்கும் அதர்வா இறுதியில காதலை சொன்னாரா, தனக்காக தன் மாமா பார்த்து வைத்துள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. அறிமுக இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் எடுத்துக்கொண்ட கதைக்களமும் அதை சுற்றி அமைத்த விஷயங்களும் சர்ப்ரைஸுகளும் மிக அழகாக இருந்தன. ஆனா திரைக்கதை சுவாரஸ்யம் இல்லை. படத்தின் தொடக்கம் சிறப்பா இருந்தாலும் அதன் பின் திரைக்கதையில் ஏற்பட்ட தொய்வு கிளைமாக்ஸ் வரை நீடிக்கிறது. இதுவே இந்த படத்தோட பெரிய மைனஸா மாறி இருக்கு. கதாபாத்திரங்களின் எமோஷனுடன் நம்மால் சுத்தமாக கனெக்ட் ஆக முடியவே இல்லை. ஏன்னா முரளி அவர் நடித்த இதயம் படத்துல நம்ம எப்படி ஒரு கனெக்ட் ஆயிட்டோமோ, எப்படி நமக்கு ஒரு உணர்வு இருந்ததோ அந்த உணர்வு சுத்தமா இந்த படத்துல இல்ல. குறிப்பா அதர்வா காதலை சொல்லி விடுவாரா இல்லையா என்கிற இடத்துல நாமும் அந்த பதட்டத்தை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி ஒரு பதட்டத்தை எந்த ஒரு காட்சி அமைப்பும் நமக்கு தரல. பல இடங்கள்ல நமக்கு சலிப்பு ஏற்படும் வகையில் எடிட்டிங் இருந்தது. ஆறுதலா அமைந்த விஷயம் அப்படின்னா அது பஹத் ஃபாசில் கதாபாத்திரம் தான். கிளைமேக்ஸ்ல அவருடைய கதாபாத்திரம் படத்தை ஓரளவு காப்பாத்திருக்கு. கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு இன்னும் கூட அழுத்தமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அதர்வா, பிரீத்தி முகுந்தன் மற்றும் கயாடு ஆகியோரின் கதாபாத்திரங்கள் தான் படத்தை முழுமையா கொண்டு செல்லுது. அவர்களுக்கு காதலில் ஏற்படும் வழிகளை திரையின் மூலம் நமக்கு இன்னும் வலுவாக கடத்திருந்தால் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனா அது நடக்கல என்பதே மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனா அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயாடு அவங்களோட நடிப்புல எந்த குறையும் இல்ல. அதே போல சுதாகரும் பட்டைய கிளப்பியிருந்தாரு. ரக்ஷன், தமன், நிகாரிகா, டிராவிட், ஆஞ்சலின், ஜொனிட்டா காந்தி ஆகியோரின் பங்களிப்பு படத்திற்கு பலம் சேர்க்குது. மேலும் பல பிரபலங்களின் சர்ப்ரைஸ் என்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்திற்கு மற்றும் ஒரு பெரிய பலம் அப்படின்னா இசையமைப்பாளர் தமனின் இசைதான். நடிப்பில் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் இசையால் படத்தை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளுமே செஞ்சிருக்காரு. நகைச்சுவை காட்சிகள் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் தருது. ஒளிப்பதிவு மிகவும் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. வெளிநாடாக இருந்தாலும் 90 காலகட்டத்தை காட்டிய போது ஒளிப்பதிவு ரசிக்கும்படியா இருந்தது. படத்தோட பிளஸ் பாயிண்ட் நடிகர்கள், நடிகைகளின் பங்களிப்பு, பாடல்கள், பின்னணி இசை, கதைக்களம், ஒளிப்பதிவு, 90 காலகட்டத்தை காட்டிய விதம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மைனஸ் என்னன்னா சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, காட்சிகள் ஏற்பட்ட தொய்வு, கதாபாத்திரங்களுடன் எமோஷனல் கனெக்ட் செய்யாதது, இப்படின்னு பல குறைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இதய முரளி அப்படிங்கிறது நம்மளால மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம். 90ல பிறந்தவங்க எல்லாருக்குமே இதய முரளி அப்படின்னா ஈஸியா கடந்து போக முடியாத ஒரு திரைப்படம். ஏன்னா காதலை தன்னோட காதலிகிட்ட சொல்லாம, தன்னுடைய காதலங்கிட்ட சொல்லாம எத்தனையோ பேர் அந்த காதலை அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த இதயம் திரைப்படத்தை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு படமா வந்ததுதான் இந்த இதய முரளி. அதை கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை. இதயம் தான். அதை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அதாவது முரளியோட மகன் வந்தா கூட அதை ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தெரியுது. மொத்தத்துல இந்த இதய முரளி நம் இதயத்தில் இடம் பிடிக்க தவறிவிட்டன அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களும் இதய முரளி திரைப்படம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயம் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.